அண்மைச் செய்தி. மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள தகவல்களை பதிவு பண்ணலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வுகள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. நமக்கு தமிழ்நாட்டிற்கு மழைக்கான வாய்ப்பை பெரிதும் ஏற்படுத்தும் என்று நம்பியிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளை கடந்து தற்பொழுது ஆந்திரானுடைய கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. இது இன்னும் 12 மணி நேரத்துல வடக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அதன் பின்னர் வரக்கூடிய 24 மணி நேரத்துல, அதாவது இன்றைய தினத்துக்குள்ளாக இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெறும். அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 24 மணி நேரத்துல, அதாவது நாளை தினத்துக்குள்ளாக வடகிழக்கு திசையில நிலப்பரப்பை விட்டு மேலும் விலகி கடலுக்குள்ளாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அந்த நேரங்களில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற வலுவிலேயே நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு மீண்டும் தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போதைய சூழலில் இல்லை என்றாலும் லேசான முதல் மிதமான உள்ள மழை பரவலாக பெய்வதற்கான வாய்ப்பு சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காற்றில் போக்கில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்படைந்ததற்கு பிறகாக காற்றில் போக்கில் அதனுடைய வலு அதிகரிக்கும் என்பதனால மழை மேகங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு மேலும் கூடுதல் ஆகுவதனால நமக்கு மழை பரவலாக இருக்கும் எனவும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வானம் பொதுவாகவே மேகமூட்டத்துடன் காணப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானதிலிருந்து இதனுடைய நகர்வு மாறுதலுக்கு உட்பட்டு வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை எட்டும் எனவும் தொடர்ந்து இது கடலுக்குள்ளேயே நிலவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது எந்த பகுதியில் கரையை கடக்கும் என்பது இதுவரையிலும் உறுதி செய்யப்படவில்லை. ஒருவேளை அது மீண்டும் தெற்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்பதனால தொடர்ந்து அதை வானிலை ஆய்வையும் கண்காணித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றனர்.